ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழ் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிக்கன் பிரியாணி குக்கரில் கொஞ்சம் கூட குலையாமல் செஞ்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் விருப்பம் இல்லைன்னா எண்ணெயை கூட சேர்த்திக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். கல்பாசி 1/2 ஸ்பூன், மராட்டி மொக்கு 1, அன்னாச்சி பூ 1 இதெல்லாம் சேர்த்திக்கலாம். 2 லவங்கம், பட்டை 1/4 இன்ச் அளவுக்கு நல்லா உடச்சி சேர்த்திருக்கேன். 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை 2 இதெல்லாம் சேர்த்திருக்கேன். எல்லாமே இப்போ கலந்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியணும். இப்போ 3 பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா குறுக்கால வெட்டி சேர்த்திக்கோங்க. இது ஓரளவு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு, அதாவது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 5 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா இன்னொன்று சேர்த்திக்கோங்க. 1 நிமிஷம் வணக்கிக்கலாம். இப்போ வெங்காயமும் நல்லா வணங்கிக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்திக்கோங்க. பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு விழுது தான் நல்ல வாசனையை கொடுக்கும். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் தக்காளி கம்மியாக தான் சேர்த்தணும். அதனால் 1 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இல்லைனா தக்காளி சாப்பிட பிரியாணியான்னு டவுட் வந்துடும். தக்காளி அதோட உருவே தெரியாத அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இது ரெண்டும் நல்லா எண்ணெயிலே வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு சுவை இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. ஆனால் தயிரோட மெஷர்மெண்ட் கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. இதில் நான் 1/2 கப் சேர்த்திருக்கேன். 1 நிமிஷம் வதக்கினேன். பாருங்கள், நல்லா க்ரீம் மாதிரி இருக்குது. இப்போ நான் அதில் 1/2 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் சேர்த்திருக்கேன். சிக்கன் நான் ரொம்ப பெருசாக சேர்த்தலை, அதுலேயுமே சின்ன சைஸ்லையும் சேர்த்தலை, மீடியமாக சேர்த்திருக்கேன். அப்போ தான் இந்த மசாலோட நல்லா மிங்கிள் ஆகி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கறியை நல்லா பரட்டி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கறி வணங்கட்டும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் புதினா சேர்த்திக்கலாம். பிரியாணிக்கு புதினா வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம எவ்வளோ புதினா சேர்த்துறோமோ அதில் பாதி கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா இது எல்லாத்துலேயுமே, இந்த மசாலா எல்லாத்துலேயுமே நல்லா மிங்கிளாகி வரணும். சிக்கன் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி கணக்கு. நான் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துனதுனால நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். அரிசியும் அதேமாதிரி 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணிங்கிறது, ரைஸை நீங்கள் 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஆர்டினரி சாதம் செய்கிற மாதிரி தான். தண்ணி நல்லா அவ்வளோ கொதிச்சதுக்கப்புறமேட்டு தான் அரிசி போடணும். இது நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் அரிசி போடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நான் இப்போ 3 கப் அளவுக்கு அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா வடிகட்டி இதில் சேர்த்திக்கலாம். அரிசி எப்போயுமே கழுவிட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு கழுவினீங்கன்னா அரிசி உடையும். இப்போ நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுக்க போகிறேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. ஆவி இப்போ அடங்கிடுச்சு. விசில் வரும்போது பிரியாணியோட வாசனை அருமையாக இருந்துச்சு. நான் இதில் எந்த கலருமே நான் சேர்த்த கிடையாது. அதே மாதிரி மசாலாவும் சேர்த்தலை அடிஷ்னலாக. பாருங்கள், பிரியாணி நல்லா அருமையாக வந்திருக்கு. கறியும் நல்லா வெந்திருக்கு. இதில் மஞ்சத்தூள் கூட சேர்த்தலை பாருங்கள். ஆனால் கலர் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. ரொம்ப வாசனையே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட குலையாத, அடி பிடிக்காத குக்கரில் பிரியாணி ரெடி. இந்த ப்ரொப்போர்ஷனில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். ஒரு தடவை இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை தான் திரும்ப திரும்ப செய்வீங்க. உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறைநறைகள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மிக்க நன்றி.